வானத்தை பார்க்கும்போது நைட் டைமில் ஒரு நிலவுக்கு பதிலாக 2 நிலவு இருந்தால் உங்கள் மைண்டில் என்ன தோணும்? நான் பூமியிலிருந்து தான் வானத்தை பார்க்குறேனா இல்லை வேறு கிரகத்தில் இருந்து வானத்தை பார்க்குறேனா அப்படின்ற மாதிரியான எண்ணம் கண்டிப்பாக தோணும். ஒரு முறை நீங்கள் கண்ணை கசக்கிட்டு பார்ப்பீங்க. இது கற்பனை தான். ஆனால் இந்த கற்பனை டெம்பரவரியாக ரியாலிட்டியில் பொருந்துகிற மாதிரியான ஒரு நிகழ்வு இப்போ நடக்க போகுது. பூமிக்கு 2 நிலவுகள் இருக்க போகுது. இதை பற்றின உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இது ஒரு ஆக்சுவல் மூனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குட்டி தான். ஆனால் இது டெம்பரவரியான ஒரு ஆச்சரியமான நிகழ்வுன்னு சொல்லலாம். நேரடியாக அந்த நிலவை பார்த்துட்டே பேசுவோமே. ஐ எம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் Zenith of Science. ஜூலை 2024 வானியலாளர்கள் பூமியை நோக்கி ஒரு வினோதமான பொருள் வர்றதை பார்த்தாங்க. இதுக்கு பேர் 2024 PT5. இது ஒரு சிறுகோள். இது ஒரு சாதாரணமான பாறை இல்லை. இந்த சிறுகோள் தோராயமாக 50 மீட்டர் அளவுக்கு விட்டம் இருக்கும். தற்காலிகமாக பூமியை சுற்றி வரக்கூடிய வகையில் இது நம்மளை நோக்கி வரும் அப்படிங்கிறத முன்னாடியே கணிச்சிருக்காங்க. இது 2வது நிலவாக ஆகுமா? விண்கல் 2024 PT5 சொல்லக்கூடிய இந்த ஆஸ்ட்ராய்டு தற்காலிகமான ஒரு நிலவு தான். இதை நம்ம டெம்பரவரிலி கேப்சர்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதாவது தற்காலிகமாக கைப்பற்றப்பட்ட பொருள். அதாவது பூமியை சுற்றி பல பொருட்கள் பூமியினால் ஈர்க்கப்படுது. பல விண்கற்கள் போகுது. அந்த விண்கற்கள் திடீர்னு நம்ம பூமியுடைய ஈர்ப்பு விசைகளை வந்து ஒரு சில நிமிடங்களோ ஒரு சில மணி நேரங்களோ அல்லது அதுக்கு மேற்பட்ட பல மணி நேரங்களோ நம்ம பூமியை சுற்றி வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு பட்டியலை நம்ம கொண்டு வந்துடுவோம். அதை 2வது சந்திரன் அப்படின்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம். ஆனால் முதன்மை சந்திரன் அதனுடைய அளவுக்கு இது ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா அந்த மினிமோன் அப்படின்றது ரொம்ப சின்னதாகவும் மங்களாகவும் இருக்கும். பூமியிலிருந்து ரொம்ப தூரம் தாண்டி கூட இது இருக்கலாம். இது ஏன் ரொம்ப கவர்ச்சியான ஒரு பொருளாக இருக்கும்? முதலாவதா பூமி ஏற்கனவே 2006 2வது சந்திரனை பார்த்துருக்கு. அதுவும் ஒரு சிறுகோள் தான். அதுக்கு பேர் 2020 CD3. இப்போ விஞ்ஞானிகள் 2024 PT5 அப்படின்ற ஒரு ஆக்டிவில் இருக்கக்கூடிய விண்கல் இதே மாதிரியான ஒரு தொடர்ச்சியான ஒரு சுற்றுப்பாதையை இது ஒருவேளை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க. ஒரு வித்தியாசம் என்னென்னா இது பல நாட்கள் நம்ம கூடயே தங்கி இருக்கலாம். ஆனால் அந்த 2020 CD3 அப்படின்ற இன்னொரு ஒரு சின்ன சந்திரன் பார்த்தோம் இல்லையா, அந்த சிறுகோள் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது ஒருவேளை பல தசாப்தங்களுக்கு கூட நம்ம பூமியை சுற்றி வரலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்புமே இருக்குது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ இந்த சிறுகோளுடைய பாதையை ரொம்ப உன்னிப்பாக பார்த்தாங்க. இந்த காஸ்மிக் விசிட்டர் பூமிக்கு ஏதாச்சும் ஆபத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத தொடர்ந்து பல டேட்டாஸை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. உடனடியாக எந்த ஒரு ஆபத்துமே இதனால் ஏற்படலை. அப்படின்னாலுமே 2024 PT5 அப்படின்ற இந்த விண்கல் எப்படி செயல்படுது அப்படின்றதுக்கான புரிதல் இந்த எதிர்கால டேட்டாஸ் கண்டிப்பாக நமக்கு கொடுத்தே ஆகும். இஸ்ரோ விண்வெளி ஆய்வுகளை கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. புதனத்துக்கு சந்திரனுக்கு சந்திரயான் 3 தாண்டி சந்திரயான் 4 அப்படின்ற இன்னொரு ஒரு விண்கலம் அனுப்புறதுக்கு தயாராக இருக்காங்க. நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான லிங்க் இப்போ ஐகாரில் ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம். இதே மாதிரி ஆதித்யா அப்படின்ற ஒரு விண்கலமும் சூரியனுக்காக நம்ம பிரத்யேகமாக அனுப்பியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பல முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. அந்த வரிசையில் இந்த PT5 இந்த 2024 அப்படின்ற விண்கல் நம்மளால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணப்படுதுன்னா இது உலக நாடுகள் மத்தியில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம இந்தியாவை கூட்டிகிட்டு போகும். ஆனால் இந்த 2024 PT5 பூமியோடைய சுற்றுப்பாதையில் நுழைஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிற இன்னொரு ஒரு கேள்வியுமே நம்ம கண்டிப்பாக எழுந்தே ஆகணும். பொதுவாகவே சிறுகோள் அப்படின்றது ஒரு ஒழுங்கில்லாத ஒரு சுற்றுப்பாதையில் செல்லக்கூடிய ஒரு விண்வெளி பொருள். நம்ம பூமியோடைய ஈர்ப்பு விசையில் அது இழுத்தாலுமே சில சமயங்கள் நம்மளுடைய கிரகத்துக்கு ரொம்ப நெருக்கமாகவும் பல சமயங்கள் நம்மளை விட்டு ரொம்ப தூரத்தில் இது நகரக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கும். இது நம்மளுடைய நார்மலான சந்திரன் மாதிரி நிலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு நிலையில் இருக்குமானா அதுக்கும் சான்ஸே இல்லை. ஆனால் வானத்தில் 2 வான்பொருட்கள்னு சொல்லக்கூடிய 2 நிலவுகள் மாதிரியான ஒரு அதிசயம் நம்மளால் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த டபுள் மூன் அப்படின்ற இந்த ஈவெண்ட்டை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபேசினேட்டிங்காக இருக்கும். இருந்தாலும் இந்த விண்கல் ரொம்ப 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 விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாகவே இருக்குது. நம்ம பார்த்தவொடனே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது.
சின்ன அளவு இருக்கக்கூடிய டெலஸ்கோப் வச்சு கண்டிப்பாக இதை நம்மளால் பார்க்க முடியும். இஸ்ரோ உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய பல வானியலாளர்கள் கிரவுண்ட் பேஸ்டு டெலஸ்கோப் வச்சும் சேட்டலைட்ஸை வச்சும் தொடர்ந்து இதோடைய வழிபாதையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த விண்கல் உண்மையிலேயே பூமியோடைய ஒரு மினி மூணாக மாறுமா அப்படிங்கிறது, எவ்வளவு காலத்துக்கு அது தொடர்ந்து நம்ம பூமி சுற்றும் அப்படிங்கிற உறுதியான தகவல் இன்னும் அவங்க சொல்லவே இல்லை. பூமிக்கு 2 நிலவுகள் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு கதை. ஆனால் நம்ம பார்த்த மாதிரி விண்வெளி ஆச்சரியங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வேறு வான்பொருட்கள், வேறு காஸ்மிக் விசிட்டர் அப்படின்றது நம்ம பூமி வழியே வந்துட்டு போகும். ஆனால் அது இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு பொருள் மாதிரி நம்ம பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். 2024 PT5 நம்ம காஸ்மிக் மர்மங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நெருக்கமாக கொண்டு போகும். காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நைட் டைமில் நீங்கள் வானத்தை பார்க்கும்போது 2 நிலவுகள் மாதிரியான ஒரு நிகழ்வு டெலஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பூமிக்கு 2வது சந்திரன் கிடைக்குமா? உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரியான நம்ம தலைக்கு மேலே நடக்கக்கூடிய பல மர்மங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜேனித் ஆஃப் சயின்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலை செக் பண்ணுங்கள். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கும். அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம். பாய்.